தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரின் ஆவியார் அவனி அனைத்தையும் நிரப்பியுள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டின் சுழற்சியில் ஆனந்த நாளாய் மீண்டும் வந்ததே இப்பெருநாள். இந்நாளிலே திருத்தூதர்கள் மீது வந்தார் ஆறுதல் அருளும் ஆவியார். நாவன்மை இவரில் பெற்றிடவும், தேவனின் அன்பால் எரிந்திடவும், தீயின் ஒளி பிளம்பாக நாவின் உருவில் எழுந்தாரே. மொழிகள் பலவும் பேசியதை குழுமி நின்றவர் கேட்டயர்ந்தனர். இறை ஆவியாரால் நிறைந்தவரை குறை கூறி மது உண்டாரென நகைத்தனரே. இறைவன் இட்ட திட்டமெல்லாம் இனிதே இக்கணம் கனிந்தது. பாஸ்கா திருநாள் முடிந்தபின் பாங்காய் அனைத்தும் நிறைவேறிற்று. இரக்கம் மிகுந்த இறைவா, உம் வரங்களை எம்மேல் பொழிந்திடுவீர். வானின் அருளை ஆவியார் வழி நானில மாந்தருக்கு வழங்கிடுவீரே. முன்பு புனிதரின் இதயங்களை அன்பின் அருளால் நிறைத்தீரே. தீமை புரிந்த எமை பொறுத்து அமைதி அளிப்பீர் இந்நாளில். தந்தையை ஆவியாரால் அறிந்திடுவோம், மைந்தனை அறிந்து மகிழ்ந்திடுவோம். இருவரின் ஆவியாரே உமை என்றும் உறுதியாய் ஏற்று போற்றிடுவோம். ஆமேன். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது ஆவியார் எங்களில் எத்துணை நல்லவரும் பரிவுள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும்
இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது ஆவியார் எங்களில் எத்துணை நல்லவரும் பரிவுள்ளவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. முன்மொழி 2. நீரூற்றுகள் ஆண்டவரை வாழ்த்துவதாக. நீர்வாழ் உயிரினங்கள் கடவுளுக்கு பாடல் பாடுவதாக. அல்லேலூயா. நம்பிக்கையில் வாழ்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். நன்மை பல செய்வதற்கு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு என்னை அன்பு செய்கிறார். சூரியனே சந்திரனே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். வெண்ணிலவே விண்ணீரே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். ஊர்ந்து செல்லும் உயிரினமே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். பறந்து செல்லும் பறவைகளை சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். நடந்து செல்லும் கால்நடையே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். விரைந்து செல்லும் விலங்குகளே சொல்லுவதை கேளுங்களே. இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். இயேசு என்னை அன்பு செய்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நீரூற்றுகள் ஆண்டவரை வாழ்த்துவதாக. நீர்வாழ் உயிரினங்கள் கடவுளுக்கு பாடல் பாடுவதாக. அல்லேலூயா. முன்மொழி 3. திருத்தூதர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள். கடவுளின் மாபெரும் செயல்களை பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து
அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருத்தூதர்கள் வெவ்வேறான மொழிகளில் பேசினார்கள். கடவுளின் மாபெரும் செயல்களை பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. அருள் வாக்கு. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 30 முதல் 32 முடிய. நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனம் மாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியாரும் சாட்சிகள் என்றனர். சிறு மறுமொழி. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பேசத் தொடங்கினர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் உள்ளபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும்
இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். மன்றாட்டு. தூய ஆவியார் பெருவிழாவில் திருச்சபை மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளது. தூய ஆவியாரில் இணைகின்ற தம் திருச்சபையை அழைக்கும் கிறிஸ்துவிடம் அளவற்ற நம்பிக்கையால் உறுதிப்படுத்தப்பட்டு மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது உலகின் வாழ்வுக்காக புது பிறப்பின் தண்ணீரை வழிந்து ஓடச் செய்தீர். ஆவியாரின் அருள் கொடைகளால் அனைத்து மாந்தரின் வாழ்வை தூண்டியருளும். ஆண்டவரே, உலகின் முகத்தை புதுப்பித்தருளும். கடவுளின் வலப்பக்கம் உயர்த்த பெற்ற நீர் திருத்தூதர்களின் மேல் தந்தையின் கொடையை பொழிந்தீர். உமது திருச்சபை இப்போது நம்பிக்கை என்னும் அதே கொடைக்காக காத்திருக்கிறது. ஆண்டவரே, உலகின் முகத்தை புதுப்பித்தருளும். நீர் உமது தூய ஆவியாரை திருத்தூதர்கள் மேல் ஊதி பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்தீர். இன்று பாவச்சிறையிலிருந்து அனைத்து மாந்தரையும் விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகின் முகத்தை புதுப்பித்தருளும். உலகெங்கும் நாங்கள் உமக்கு சாட்சியாயிருப்பதற்காக உண்மையின் ஆவியாரை எங்களிடம் அனுப்புவதாக நீர் வாக்களித்தீர். திருச்சபையில் அவருடைய உடனிருப்பால் நாங்கள் பற்றுறுதியுள்ள சாட்சிகளாக விளங்குவோமாக. ஆண்டவரே, உலகின் முகத்தை புதுப்பித்தருளும். நமது புகழ்ச்சியையும் மன்றாட்டுக்களையும் ஆண்டவருடைய இறை வேண்டலால் உறுதிப்படுத்துவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. மாட்சிமை மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே, எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டினருக்கும் இடையே பரந்து விளங்கும் அனைத்துலக உமது திருச்சபையை இன்று நாங்கள் கொண்டாடும் மறைபொருளால் நீர் தூய்மையாக்குகிறீர். தூய ஆவியாரின் கொடைகளை அனைத்து மானிட இனத்தின் மேலும் பொழிந்தருளும். நற்செய்தி முதலில் போதிக்கப்பட்ட அக்காலத்தில் நீர் செய்ததை இக்காலத்தில் இறை மக்களின் உள்ளங்களில் நிறைவுறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.